ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் தென்காசி அழகி. இப்போ சமீபத்தில் கேரளாவில் வயநாடுங்கிற இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய உயிர்கள் சேதமாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதும் வருத்தப்பட தான் முடிஞ்சது, வேறு ஒன்றும் பண்ண முடியலை. இறைவனிடம் பிரார்த்திக்க முடிஞ்சது, கடவுளே இப்படி ஒரு இயற்கையின் கொடுமைகள் நடக்கவே கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இவ்வளோதான் என்னால் செய்ய முடிஞ்சது. நிறைய பேர்கள் உதவி செய்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதில் பார்த்துட்டு தான் இருக்கோம், நியூஸில் எல்லாத்துலேயும். உதவி செய்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி யூடியூபர் ராஜா சாந்தா அக்கா, இவங்க அந்த வயநாடு பக்கத்தில் இருக்கிறவங்க. நிறைய பேர் நல்லா விசாரிச்சுருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க போல், இப்படி பக்கத்தில் நடந்துகிட்ருக்கே, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலையா அப்படின்னு. எப்படிங்க பக்கத்தில் இருந்துட்டு உதவி செய்யாமல் இருப்பாங்க? அதே மாதிரி உதவி செஞ்சதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. நாங்கள் உதவி செய்யாமல் இல்லை, ஆனால் நாங்கள் உதவி செஞ்சதை ஏன் வீடியோவாக காமிக்கணும்? நாம் செய்கிற உதவி அந்த கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளுக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளைங்க, நம்ம சந்ததிகளுக்கு அது ஒரு புண்ணியமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. சாந்தாக்கா, ராஜா அண்ணா, நீங்கள் சொன்னது ரொம்ப 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 ஒரு உண்மையான விஷயம். கரெக்டு தான். நம்ம செய்கிற உதவி நம்ம பிள்ளைகளுக்கு அது ஒரு பயனுள்ளதாகவும், நம்ம உதவி செய்கிறவங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாகவும் இறைவனுக்கு தெரிந்தால் மட்டுமே போதும். இது சரிதான். ஆனால் சில ஜென்மங்கள் நீங்கள் உதவி செய்யலையான்னு கேட்பாங்க. இது நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீடியோக்காக தான் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க, யூடியூப்பில் போடுறதுக்காக தான் உதவி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இதிலேருந்து சப்ஸ்கிரைபர் தேடுறீங்க, இதிலேருந்து வியூவர்ஸ் தேடுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. போட்டால் இப்படி சொல்லுவாங்க, போடலைன்னா செய்யலைன்னு சொல்லுவாங்க. இந்த மக்களுக்கு இடையில் என்ன பண்ணுறது? சில பேர் அப்படி இருப்பாங்க. அதுக்காக எல்லோரும் கிடையாது. நல்ல சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் இப்படி பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக நீங்கள் 2 பேரும் வருத்தப்பட வேண்டாம்னு நான் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போது நாங்கள் இப்படி உதவி செஞ்சுருக்கோன்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சது கூட தப்பு இல்லை. அதுக்காக எடுக்கிற உதவியெல்லாம், செய்கிற உதவியெல்லாம் வீடியோவாக எடுத்து போடணும்னு இல்லை. நீங்கள் இப்போ மக்களுக்கு சொன்னதே ஒரு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சில உதவிகள் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே போல் நானும் சின்ன உதவிகள் செஞ்சுருக்கேன், சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஏன்னா வசதியாக இல்லாட்டாலும், நீங்கள் சொன்ன மாதிரி நான் வசதியாக இல்லாட்டாலும் என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் நானும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். சொன்ன மாதிரி நானும் அப்படி தான் நினைப்பேன். அதை வீடியோவாக போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நானும் நினைப்பேன். அந்த இறைவனுக்கு தெரிந்தால் போதும். நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் போதும். என்னையெல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் இவளுக்கே 1000 பேர் உதவி செய்யும் போல் இருக்கா, இவளுக்கு உதவி செய்வானா அப்படின்னு சொல்லுவாங்க. உதவிங்கிறது பணம் வச்சோ பொருள் வச்சோ மட்டும் உதவி கிடையாது. நம்ம மனசு இருந்தாலே போதும். அதுக்கு தக்கன சின்ன உதவிகள் நாம் செய்யலாம். இப்போது உதவினால் எப்படி சொல்கிறதுன்னா, அன்றைக்கி நான் ரோட்டில் போயிட்டுருந்தேன். அப்போது ஒருத்தவங்க பைக்கை தள்ளிட்டு போயிட்டுருந்தாங்க. அவங்க ஜென்ஸு, நான் லேடியா, அதனால் இவங்ககிட்ட கேட்கலாமா வேணாமா, இவங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசித்துக்கிட்டே போயிட்டுருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன், இவங்க ஏதோ நம்மகிட்ட பேச யோசிக்கிறாங்க, பைக்கை வேற தள்ளிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னண்ணா பைக்கை தள்ளிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். பெட்ரோல் இல்லையா அப்படின்னேன். இல்லைம்மா, என்னென்னு தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேக்கி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்படியா, சரி என்கிட்ட இந்த மெக்கானிக் நம்பர் இருக்குது, நான் வேணால் தர்றேன், நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நம்பர் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த மெக்கானிக் தம்பி எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் ஊர் தம்பி தான். உடனே கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ஒருத்தங்க நிற்கிறாங்க, என்னன்னு பாரு அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த தம்பி வரேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. இவங்ககிட்டே ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நான் அங்கே நிற்கலை, கிளம்பிட்டேன். அந்த தம்பியோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தம்பிகிட்ட கேட்டேன், என்ன தம்பி வண்டியை சரி பண்ணி கொடுத்தியா அப்படின்னு கேட்டேன். சரி பண்ணி கொடுத்துட்டேங்க, அவங்க கிளம்பிட்டாங்கக்கா அப்படின்னு. இதுவும் ஒரு உதவி தானேங்க, பணம் வச்சு தான் செய்யணும் இல்லையா? செய்யணுமா? இப்போ அவங்க கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்கே மெக்கானிக் ஷாப் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வேறு ஆடி அமாவாசை. அப்போ யாருமே கடையே இல்லை. எப்படியும் அந்த தம்பி மட்டும் நின்றுருக்காங்க. கடை இல்லை, எங்கேயுமே கடை இல்லை.
நான் வந்து அந்த இடத்துல உதவி செய்யலாம் அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருந்திருக்கும். இது ஒரு பெரிய உதவியாக இல்லாட்டாலும் கூட ஒரு சின்ன உதவி என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணியிருக்கேன். இப்படி சிறு சிறு உதவிகள் பண்ணாலே அது பெரிய விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்குமே அதுக்காக நான் உதவி செஞ்சேன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். அதுக்காக மற்றவங்க வந்து இவா உதவி செய்வாளாங்க, இவா பார்த்துட்டு வருவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சாந்தாக்கா, ராஜாண்ணா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சதை அதுக்காக செய்கிற எல்லா உதவியுமே நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்கணும்லாம் இல்லை. இப்படி செய்கிற சில உதவிகளை நாங்கள் இன்றைக்கி இங்கே போனோம், பார்த்தா இப்படி செஞ்சோம்னு போடுறது கூட தப்பே கிடையாது. போடலாம், சொல்லலாம். ஏன்னா நம்ம வீடியோ போடுறதுல இன்னொரு பிரயோஜனம் என்ன இருக்குது தெரியுமா? நம்ம வீடியோ போட்டோன்னா அதை பார்த்து சில பேர் இப்படிலாம் உதவி செய்கிறாங்க, நாமளும் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு கூட சில பேருக்கு தோணும். ஆமாம், கண்டிப்பாக தோணும். இவங்க இப்படி உதவி செய்கிறாங்க. அது வந்து எடுத்துக்கிறவங்க மனநிலையை பொறுத்து இருக்குது. சில பேர் நினைக்கலாம், இவங்க 2 பேரும் இப்படி உதவி செய்கிறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். சில பேர் தான், சில ஜென்மங்கள் தான் இவன் வந்து வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோ போடுறா, சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ போடுறான்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த ஜென்மங்கள் நினச்சிட்டு போட்டோம். ஆனால் வீடியோ எடுத்து போடுறதும் தப்பில்லை. அதுக்காக மற்றவங்க வந்து எதுவும் நினைப்பாங்களோன்னு பயந்து அவங்களுக்காக எடுத்து போடணும்னு அவசியமும் கிடையாது. ராஜாண்ணா, சாந்தாக்கா ஃபீல் பண்ணாதீங்க. அதை மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவிகள் செஞ்சுருக்க தான் செய்வோம், செய்ய மாட்டோன்னு இல்லை. அதே மாதிரி யாரால் என்ன உதவி செய்ய முடியுதோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, பாய்.